ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண் தேவதையின் கடைசி பனி காதல் அந்த சீரிஸோட பார்ட் 11 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கதை ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோடு வரை பார்த்து முடிச்சிருப்போனாக்கா ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடிப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தாக்கா வெளில உடச்சிட்டு வந்து விழுந்துருவாங்க. அதை ஹீரோயினுமே பார்த்துருவாங்க. கோவையும் ஹீரோவையும் மாற்றி மாற்றி பார்ப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சிட்டு போய் இப்போ வாங்க அந்த 11th எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் ரொம்ப பிஸியான ஆளாச்சு, எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா வந்தேன், நீங்கள் ஆன டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினி சொல்கிறாங்க, வாயை மூடு, நான் என்ன கேள்வி கேட்டேன் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினி சொல்கிறாங்க, உனக்கு டான்ஸை பற்றிலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு பேலட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் நீங்கள் ஆனது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், உனக்கு என்ன தான் தெரியும், கார் ஓட்ட தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது, பேலட்டை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, சண்டை போட தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், பல்ல பல்ல காமிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டுவாங்க. திட்டினதுக்கப்புறம் கோகிட்ட சொல்லுவாங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ காரில் தான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது கோ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு ஃபேண்டசி நைட் இருக்கு, நீ வந்துருவீல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க, இது மாதிரி பல பல்லன்னு ட்ரெஸ் போட்டு வந்து பல்ல பல்ல காமிக்கணும் அதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு கோ இல்லை எல்லா ஸ்பான்சர்ஸுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கலையை தெரிஞ்சவங்களும் இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ ஒரு ஸ்டார் ஆகணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கோ சொல்லுவாங்க. ஹீரோ என்ன வச்சாங்கன்னு தெரியல, வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சீட்டை பிடிச்சி இழுப்பாங்க. ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுவாங்க. பைத்தியக்காரன் உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை உன்னோட டான்ஸ் வந்து யாருக்கும் நீ புரிய வைக்க தேவையில்ல, நீ போவேன், நீ நாளைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோட கனவுல ஒரு சின்ன பையன் குடுகுடுன்னு ஓடுறான், தண்ணிக்குள்ளே விழ போகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தாக்கா ஹீரோ முழிச்சுக்கிறாங்க. முழிச்சிட்டு என்ன கனவுடா இதுதான் கனவா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா ஹீரோயின் கூப்பிட்றாங்க அலாரம் வழியா. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட தான் கேட்குறாங்க, நானே அந்த பிளேஸை மறந்துட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இந்த பிளேஸில் வந்து நீ நல்லா சிரிச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. நான் அழகெல்லாம் ரசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து இவன் தான் நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான்ல, அப்போ எதுக்கு இது மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து திரும்பி பார்த்து சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை தான் எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிச்சு போல இருக்கு. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ரூமுக்கு போய் அந்த ஃபோட்டோ ஓட்டிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோ தான் காமிக்கிறாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா ஒருத்தர் வந்து கிம்பா மேம் பின்னாடி வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ பின்னாடியே போறாங்க. பார்த்தாக்கா ஹீரோ வந்து டிரைவிங் கத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்புறம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல உட்காந்து கோச் கத்துறாங்க. ஹீரோ பயந்துடுறாங்க. பயந்துட்டா சீட் பெல்ட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீட் பெல்ட் போட்டு பொறுமையா ஓட்டுறாங்க. கோச் வந்து கடுப்பாயிட்டு, ஹீரோ நீ ஆமையை விட ஸ்லோவா போறேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல எழுதுறேன் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஹீரோ ரிப்போர்ட்டை பாக்குறேன்னு சொல்லிட்டு காரை விட்டுட்டாங்க. கார் என்னன்னா சைட்ல போய் இடிச்சிருச்சு, அவ்வளவுதான் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ எதுவும் பண்ணாதனால தான் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு சைட்ல பாக்குறாங்க. பார்த்தா கார்டேஞ்சல். ஹீரோ சொல்றாங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க, உழவு பார்க்க தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, உன்னை உழவு பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க, சரி தெரிஞ்ச பையன் எதனா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து கார்டேஞ்சல் சொல்றாங்க. அப்புறம் ஹீரோவுமே கேட்கறாங்க, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கார்டேஞ்சல் சொல்றாங்க, இல்ல நானுமே ஒரு ஏஞ்சல் தானே, அதனால எனக்குமே ஓட்ட தெரியாது, வா ஓட்டுவோம் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லி கார்டேஞ்சல் பவர் மூலமா திருப்பி கார் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல ரிவர்ஸ்ல போய் நிக்க வச்சிடறாங்க. ஹீரோவும் ஒவ்வொரு வாட்டி எடுத்துட்டு போய் திருப்பி கார் எடுத்து போய் சைடில் விட்டுறாங்க. கார்டேஞ்சில் ஒரு பவர் மூலமா எடுத்துட்டு போய் ரிவர்ஸில் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்க ஒரு கட்டத்தில் கார்டேஞ்சிலும் கோவப்பட்டு ரிப்போர்ட் எடுத்து எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. எப்பவுமே டெய்லிக்கும் என்ன பண்ணோம் இன்னைக்கு நம்ம அப்படின்ற மாதிரி எழுதுவாங்களோ அது வந்து ரிப்போர்ட் போல இருக்கு. அதை வந்து எடுத்துன்னு போய் கார்டேஞ்சல் கிட்ட தரணும். அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதில் பார்த்தாக்கா எல்லாம் ஹீரோனை பற்றி மட்டும்தான் எழுதிருக்கு. ஹீரோனி அழகா ஆனா, ஹீரோனி அழகா இருக்கிறா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு கார்டேஞ்சல் உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டை கேட்டா இப்படிதான் எழுதி வைப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிச்சுட்டு இப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்றாங்க. அப்புறம் கார்டேஞ்சலுமே அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோமே சொல்றாங்க, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கோவை தான் காமிக்கிறாங்க. கோவோட கேர்ள் ஃப்ரெண்டோட அஸ்தியை பார்க்க தான் வந்திருப்பாங்க. அப்புறமா தான் கோ வந்து அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கோக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்த்தா அவங்க குறுக்கால வந்து அந்த பனிஷ்மெண்ட் அவங்க வாங்கியிருப்பாங்க. அப்போ வாங்கும் போது தான் அவங்க இறந்துருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு இப்போ கோவமே வெளில வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் அந்த ஃபேண்டசி ஆக்ட் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ லேடி செக்ரட்டரி வந்து கேட்பாங்க, நீ கண்டிப்பாக போறியா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோன் ஆமா நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுவாங்க. அப்புறம் லேடி செக்ரட்டரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோன் வந்து மேக்கப் தான் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா மேக்கப் ப்ராடக்ட் பக்கத்தில் ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும். அது என்ன மாத்திரைன்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிக்கிறாங்க. ஹீரோன் வந்து லவ் பண்றியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து மெடிக்கல் ஷாப் போய் சந்தோஷத்துக்கு எதனா மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கவங்க அந்த மருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்து தான் அதையும் ஒன்று எடுத்து போட்டுக்கிறாங்க. ஹீரோனிக்கோ 3 பேர் அந்த ஃபேண்டசி நடக்கிற இடத்து தான் போயிட்டாங்க. இப்போ ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கோவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோன் பக்கத்தில் 2 இன்வெஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்க்க சொன்னா டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களை பார்த்து அவங்கள பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து ஹீரோனுக்குமே கேட்கணும். ஹீரோனாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தா மாஸ்க் கேப்லாம் போட்டிருக்காங்க. அவங்கள பிடிச்சி எங்கே போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க என்னன்னாக்கா பயந்துக்கிட்டே இல்லை சார் நான் ஸ்மோக் பண்ண தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே விட்டுறாங்க. ஹீரோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கனாக்கா லேடி செக்ரட்டரி தான் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி அவங்க ஃபேமிலியாகவே இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஹீரோனுக்கு வேண்டாதவங்க இருக்காங்க. ஸோ ஹீரோன் என்ன வேணா பண்ணலாம், அதனால உனக்கு சந்தேகப்படுற மாதிரி யாருனா இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்கலாம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி லேடி செக்ரட்டரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோவுமே கேட்டாங்க. ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவங்க டேபிளுக்கு ஒரு
வைன் வந்திருக்கு, அதை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது குடிச்சா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்ற மாதிரி ஆண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இது மாதிரி இன்னும் 2 கிளாஸ் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மெசேஜ் போயுமே ஒரு ரிப்ளையுமே வரல. என்னடான்னு பார்த்தாக்கா அங்கிள் தான் சொல்லியிருப்பாங்க பிறகு, யார் எந்த வேலை கொடுத்தாலும் மற்றவங்க அசிங்கப்படுற மாதிரி வேலையாக இருந்துச்சுன்னா அதை செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பிறகு. அதனால அவங்களுமே அமைதியாக விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து அவங்க ஆண்ட்டுக்கு தெரியாது. அதனால அவங்களுமே டென்ஷனாக உட்காந்துருப்பாங்க. பார்த்தாக்கா பக்கத்தில் வந்து அவங்களோட பெரிய பொண்ணு உட்காந்துருக்கும். அவங்க என்னடானாக்கா, அம்மா அமைதியாக இருங்க, இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்ட்டுக்கு ஒன்றும் புரியல, என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறமா தான் அவங்க சொல்கிறாங்க, பிளான் ஏ இல்லைனா பிளான் பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடான்னு பார்த்தாக்கா ஒருத்தங்க ஃபாஸ்ட்டாக நடந்து வந்து ஆண்ட்டோட பெரிய பொண்ணு இருக்காங்களா, அவங்க கிட்ட கண்ணை காமிச்சிட்டு ஹீரோயின் டேபிளுக்கு தான் கொண்டு போகிறாங்க. என்ன கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தாக்கா கிரேப்ஸ் தான் கொண்டு போகிறாங்க. ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் டான்ஸ் முடிஞ்சிருக்கும். ஆண்ட் தான் போய் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பீச் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஜென்ரல் டைரக்டராக இருந்தவங்க ரிசைன் பண்ண போகிறாங்க, ஃபியூச்சர் ஜென்ரல் டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்கிறாங்க. ஹீரோயின் ஏஞ்சி போகிறாங்க. பார்த்தாக்கா அவங்க நடக்கும் போதே பார்த்தா தள்ளாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து நிதானத்திலே இல்லை, ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் கோவம் எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க பண்ணுறது தான் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் 2 இன்வெஸ்டர்ஸ் உட்காந்துருந்தாங்களோ, அவங்க கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, ஏன்டா அவங்கள டான்ஸ் பார்க்க சொன்னால் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களோட பார்த்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டான்ஸ் ஆடுறீங்க, நான் ஆடுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜில் போய் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து கப்பலில் தான் நடக்குது. அண்ணாண்டு சில தண்ணியில் விழ வேண்டியது கரெக்டாக போய் ஹீரோ பிடிச்சிடுறாங்க. இதோட இந்த 11th எபிசோட் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.